இப்போ மார்னிங் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் தூக்கம் போச்சு, ஏன் இந்த மாதிரி நாய் கொலைச்சதுன்னு அரோரா கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திவ்யா கேட்டுட்டு இருக்காங்க கனி அக்கா கிட்ட. கண்டிப்பாக தூக்கம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னால் தூங்கவே முடியல, எனக்கு பிக் பாஸ் டீம் ஆன்சர் பண்ணியே ஆகணும், நைட் எதுக்கு நாயை குறைக்க வச்சாங்கன்னு நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது எதுக்கு இது பண்ணாங்கன்னு, அதுக்கப்புறம் நான் புரண்டு படுத்தேன், என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறவங்களுக்காக ஒரு டீட்டெயில்டு இது. மிட் நைட் பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு பயங்கரமாக நாய் குறைச்சிது. நாய் குறைச்ச உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சபரி, கனி, இப்போ சுபிக்ஷா, ஆதிரி எல்லாருமே எதனால தூங்குனா எப்படி நாய் குறைக்கும், எதுக்காக நாய் குறைக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது கமர்தீன் வந்து சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம் டோர் நோக்கி போகிறாரு, ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அப்போ பின்னாடி வந்து பாத்ரூம் மிரர் ரிஃப்ளெக்ஷனில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்களோட ஒரு 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 சின்ன உருவம் மட்டும் தெரியுது. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கமர்தீன் வந்து ஒரு பெட்டில் இருந்துட்டு வெளியில் இப்படி பார்க்குறாரு. அப்புறம் இந்த குவில்ட், அந்த பெட்ஷீட் போட்டிருப்பாங்கல்ல, அதை வந்து ஃபோல்டு பண்ணி நீட்டாகவே இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அது மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ அவர் வந்து அந்த நாய் குறைக்கிற டைமில் அவர் படுத்துட்டு இருக்கல, அதனால தான் அவரோட குவில்ட் வந்து அப்படி ஃபுல்லாக க்ளீனாக ஃபோல்டடாக இருக்குது. பட் அவர் பெட்டில் உட்காந்து இப்படி வெளியில் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜே பாரு வந்துட்டு அவங்களோட துணி துவைச்சிருக்காங்க போல இருக்குது. அந்த ஈர துணி எல்லாத்தையும் காய போடுறதுக்காக வெளியில் வராங்க. வெளியில் வந்து அந்த துணியை காய போடுறாங்க. காய போடும்போது இங்கே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஏன் நாய் குறைச்சிது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாரு எதுவுமே அவங்களோட கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆகலை. அவங்க பாட்டு துணி காய போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. உள்ளே போனால் வினோத் கேட்குறாரு என்னாச்சு, எதனால் நாய் குறைச்சிதுன்னு. பட் பாரு அந்த கான்வர்சேஷன் அவங்க பாட்டுக்கு இக்னோர் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இப்போ கமர்தீன் அவரோட குவில்ட் எடுத்து போத்திட்டு படுத்துட்டாரு. அதுக்கப்புறமா திவ்யா வந்துட்டு வினோத் கிட்ட கேட்குறாங்க எதனால் நாய் குறைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. பாரு வந்து அவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷன் இக்னோர் பண்ணுறாங்க. அப்புறமா வெளியில் வந்து திவ்யா சொல்கிறாங்க, நான் பாட்டு நாய் குறைச்சது திடீர்னு முடிச்சுட்டு என்னடா விடிஞ்சிருச்சு இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தா கமர்தீன் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கான், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, நான் ரொம்ப தூங்கிட்டேன் போல இருக்குன்னு நினச்சிட்டு நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நைட்டு நடந்துச்சு. இதனால தான் வந்து ஹவுஸ்மேட்ஸோட தூக்கம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எதனால் திடீர்னு பிக் பாஸ் வந்து நாய் குறைக்க வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் டிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மார்னிங் திவ்யா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அரோராவும் கேட்டுட்டு இருக்காங்க எதனால் நாய் குறைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.